ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6th இயல் 1-2 இதுக்கான ஓவரால் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ஸில் என்னென்ன நீங்கள் குயிக்காக பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹைலைட்டட் பிடிஎஃப்கான இதுவும் புக் பேக் ஆன்சருக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கு டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆர்டரில் பார்க்கணுன்னா புக் பேக் ஆன்சர்ஸ் உள்ளெல்லாம் போய் படிக்க வேண்டாம். செய்யுள் உரைநடை பகுதியில் புக் பேக் ஆன்சர் பாருங்கள். செகண்ட் வந்துட்டு மொழிதிறன் பயிற்சி இலக்கணத்துக்கு அதுக்கு அடுத்து இருக்கும். தேர்டு வந்து இலக்கண பகுதி. ஃபோர்த்து வந்து நூல்வெளி. ஸோ இதுதான் ஆர்டரு. இந்த ஆஸ்பெக்டில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு புக் பேக் பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைகண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கடத்திற்கு அசதி ஏற்படும். நிலவு கூட்டல் என்றுனா நிலவென்று, தமிழ் கூட்டலுங்கள்லாம் தமிழங்கள், அமுதென்றுனா அமுது கூட்டல் என்று, செம்மையிர்னா செம்மை கூட்டல் பயிர், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம், தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் மேதினா உலகம், செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ், பொய் கூட்டல் பொய்யை கட்டுறோம்னா பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்குன்னா பாட்டு இருக்கும், 8 கூட்டல் திசைனா 8 திசை இத்து வரும். அடுத்து லெசனு. தொன்மைனா பழமை, இடப்புறம்னா இடம் கூட்டல் புறம், சீரிழமைனா சீர்மை கூட்டல் இளமை, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ், தமிழ் போல் இனிதாவது எங்கு காணோம்னா பாரதியார், மாயனம் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்தை செயல்படுத்த உதவுவது மொழி. நாம் கிடைத்த மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். மொழி எதன் அடிப்படையில்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கணும். அடுத்து கனவு பழித்தது லெசன். ஸோ இந்த கனவு பழித்ததில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேண்டாம். தொல்காப்பியம் என்ன சொல்லுது? கடலின் முகுத்த அப்படின்னு சொல்கிறது வந்து கார் 40, நெடு வெள்ளூசிங்கிறது 18, கோட்டுச்சுறா அப்படிங்கிறது நற்றிணை, திணையளவு போதாங்கிறது திருவள்ளுவமலை. எழுத்து மொத்த இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்ப, அணி. குறில்னா என்ன, நெடில்னா என்ன? குறில் 5, நெடில் 7 இருக்குது. குறிலுக்கான மாதிரி அளவு 1, நெடிலுக்கான மாதிரி அளவு 2, மெய்யெழுத்துக்கு வந்து அரை, வல்லினம், மெல்லினம், இடையினம்னு இருக்குது. உயிர்மை குரல், உயிர்மை நெடில்னு 20 வகைப்படும். ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திர அளவில் ஒழிக்கப்படுது. பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்லுவது. நோயற்றவாழ்வே குறைவற்ற நோயற்ற வாழ்த்துறது சுத்தம். உடல் நலமே வந்து உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருள் வந்து உணவு உடை இருப்பிடம். பொருத்தமான இது பார்த்திங்கன்னா சுத்தம். ஸோ இந்த வார்த்தையிலேருந்து என்னென்ன இதை ஃபார்ம் பண்ணலாம், சொற்கள் ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து இணைத்து புதிய சொற்களை உருவாக்கணும். நூல்வெளி, தமிழ் மொழி, அப்புறமா வந்து விண்மீன், எழுதுகோல், மணிமாலை, இதெல்லாம் வரும். நீதி நூலும் வரும். வலஞ்சொலி கிளாக் வைஸ் இணையம், இன்டர்நெட், தேடுபொறி, சர்ச் இன்ஜின், முகநூல், ஃபேஸ்புக் போல் நம்ம வாட்ஸ்அப், இடஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தொடுதிரை, டச் ஸ்க்ரீன் செயலி, ஆப்பு, மின்னஞ்சல், இமெயில். ஸோ அவ்வளோதான், இயல் 1 முடிஞ்சது. அடுத்து சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது தார், எதிரான மற்றொரு பேர் வந்து ஞாயிறு, வெண் கூட்டல் குடைனா வெண்மை குடை, பொற்கோட்னா பொன்கூட்டல் கோட்டு, கொங்கு கூட்டல் அலர்னா கொங்கலர், அவன் கூட்டல் அளிப்போல்னா அவன் அளிப்போல். கிணறுங்கிறது பார்த்திங்கன்னா கேணி, சித்தம்னா உள்ளம், மாடங்கள்னா அடுக்குகள், நன்மாடங்கள்னா நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தின் இடையேனா நிலத்தின் கூட்டல் இடையே, முத்து கூட்டல் சுடர்னா முத்துச்சுடர், நிலா கூட்டல் ஒளினா நிலா ஒளி, முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தமகிழ்ந்திட தென்றல். தட்ப வெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும்.
சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி மாற்றி கொடுத்துட்டேன், துருவ பகுதியில் தான். ஸோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. வழி கூட்டல் தடம், வழித்தடம். மிக நீண்ட தொலைவுக்கு பறக்கும் பறவை பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஆலா. ஸோ இதை மட்டும் விட்டுருங்க. இந்த துருவ பகுதி இங்கே ஒரு ஆன்சரு. அடுத்து பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போவதன் பேர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை காப்போம். வருகை குறைந்துள்ளது, சிட்டுக்குருவிகளின் வலசை பறவைகளின் எண்ணிக்கையை மிகுந்துள்ளது, சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. மொத்தம் சார்பெழுத்து 10 வகைப்படும். முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலையாக்க இனம் குறிப்பிடுவது ஆயுத எழுத்து, தனித்து இயங்காது. புல்னா பறவை, பறவைகள் இடம்பெறுத்த வலசை பொருள். சரணாலயம்னா புகலிடம். பறந்து கிடப்பதால் இதுக்கு பேர் பறவை. இலக்கிய மன்ற விழாவில் உரை. முத்து தம் பணியை செய்த கலைமகள் தன் வீட்டிற்கு தோட்டத்தை பார்க்க வருமாறு அழைத்தாள். இது ஜம்பிள் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக இது பண்ணும். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றிய பறவை இல்லாத உலகம் மனிதர் வாழ முடியாது. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இரட்டை காப்பிய மணிமேகலை. முதல் எழுத்து எண்ணிக்கை 30. திங்கள்னா நிலவு. சத்திமுத்த புலவர் செங்கால் நாரை. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. கண்டம்னா கான்டினென்ட். வலசைனா மைக்ரேஷன். தட்பவெப்பநிலைனா கிளைமேட். புகலிடம்னா சேஞ்சுரி. வானிலைனா வெதர். புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்து திருக்குறள். இணையுள்ள வகையினாத குறுக்க நீர்ப்பு காக்க அன்பிலார் எல்லாம் தமக்கு அன்புடையோர் என்பும் உரியர் பிறருக்கு. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடை மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ஸோ இந்த திருக்குறளையும் பார்த்துக்கோங்க. இது போக இதை பார்த்து முடித்த பிறகு நூல்வெளியும் சொல்லும் பொருளும் பார்த்துடணும். இதுதான் ஆர்டரு. சுப்பிரமணியன் எட்டயபுர மன்னரால் பாரதின பட்டம் பெற்றார். பாஞ்சாலி சபதம், கண்டன் பாட்டு, குயில் பாட்டு. காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாட மாளிகைக்கான அடுக்கு. சித்தம்னா உள்ளம். இது காணி நிலத்துக்குள்ளது. சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு சேர மரபு. முத்தமிழ். அதுக்கப்புறமா குடிமக்கள் காப்பியம். இரட்டை காப்பியம்னு அழைக்கப்படுகிறது. திங்கள் ஞாயிறு மலை இந்த இயற்கை வாழ்த்துவதாக பாடப்படுகிறது. சொற்பொருள். திங்கள், நிலவு, கொங்கு, மரகத, மலர், மலர்தல், திகிரி, ஆணை சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரம், மேரு, இமயமலை, நாம்னி, ரச்சம், திருங்குடல், அலினா, கருணை. அது மாதிரி இந்த லெசன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதில் எதுலான்னா இந்த பாக்ஸு, வளஞ்சுழி, இடஞ்சுழி. அடுத்து தாவர இதோட பேர், எந்த சொல் எந்த இடத்துல இடம்பெற்றுச்சு. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த லெசனில். ஆழிப்பெருக்கு, கடற்கோள், மேதினி உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்புட்டு, உள்ளத்தின் அறியாமை. பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் மாணிக்கம். பாவலர் என்ன சிறப்பெயர்கள் அழைக்கப்பட்டால் கடிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம். இதெல்லாம் எழுதிய நூல்கள். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ்நிலம் இதெல்லாம் இதழ். பாரதிதாசனோட இயற்பெயர், அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம். பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த சிந்தனையில் இருந்தால் புரட்சி கவி என்றும் பாவேந்தரனும் சிறப்பிக்கப்பட்டார். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா நிரூபித்தன உருவாக்கிய விளைவின வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசத்தி சோர்வு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.